ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கன் பிளட் லைன் அப்படிங்கிற அனிமே சீரிஸோட. இந்த அனிமையோட எபிசோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அதுலேயும் இந்த அனிமையில் ஃபைட்டிங் சீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட தொடக்கத்திலே ஜின்னை பிடிச்சி 3 பசங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்க ஒரு பையன் ஜின்னோட அம்மா பற்றி தப்பாக பேச, அது வரைக்கும் அமைதியாக அடி வாங்கிட்டு இருந்த ஜின் அவனுடைய மொத்த கோவத்தையுமே காட்டி அவங்க 3 பேத்தையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ கரெக்டாக ஜின்னோடைய அம்மா வந்து ஜின்னை தடுத்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஜின்னுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உன் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த பசங்களுக்குலாம் உன் மேலே பொறாமை. அவங்கெல்லாம் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இறந்துருவாங்க. பட் நீ அப்படி இல்லை, நீ இந்த உலகம் முழுசு ட்ராவல் பண்ண போகிற. நான் உனக்கு காசுமா ஸ்டைலில் சண்டை சொல்லி தரதுக்கான காரணம் நீ இப்போ இருக்கிறத விடவே பயங்கரமாக முன்னேறணும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்றைக்கி நடந்த சண்டையில் நீ தோத்துட்ட அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, ஹீரோவுமே அவங்க அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு இந்த ஐலாண்டில் இருக்கோம், அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மாவே அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் வா நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஹீரோடைய அம்மா ஒரு கிக் மூவ் செஞ்சு காட்ட அந்த மூவ் ரொம்பவே இன்ஸ்டன்டேனியஸாகவும் அந்த மூவ்மெண்ட் ரொம்பவே சாலிடாகவும் இருக்கும். ஹீரோ அப்படியே அந்த மூவுக்காகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க. அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் ஆயிரும். அவங்க அம்மாவே சரி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்கும். என்னதுன்னு சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ காலையில் அடித்தா 3 பசங்கள ஒருத்தோட அப்பா அவன் தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பான். ஹீரோட அம்மா அப்படியே அவனை தட்டி விட்டுட்டு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில் இன்னொரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு கிரீன் கலர் டீமன் அங்கே அப்பியர் ஆயிருக்கும். ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட என்னாலுமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடாத, ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா உங்க தாத்தா வேணா மிஷிமாவை போய் நிப்பாரு. இப்ப நீ ஓடுறதுனால நீ உனக்கு கொலையா நினைச்சுக்காத. சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக சண்டை போடணும், சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அந்த கிரீன் கலர் டீமனுக்கு மேல சண்டை நடக்குது. இந்த வீடு பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஹீரோட அம்மா சென்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளால இந்த டீமனை கொல்ல முடியாது, ஜஸ்ட் இந்த டீமனை லாக் பண்ணி வைப்போம். இந்த வீடு பிளாஸ்ட் ஆகும்போது அதுவும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த டீமனை லாக் பண்ண அந்த டீமன் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்த விட்டு தப்பிச்சிரும். அம்மா செத்துட்டாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருது. அம்மாவுடைய சாவுக்கு காரணமான அந்த டீமனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அம்மா சொன்னபடி தன்னுடைய தாத்தாவை மீட் பண்றதுக்காக ஜின் வர, ஜின்னால அந்த பில்டிங்குள்ள இன்டர்ஃபியர் ஆகும்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான் ஒரு வாரம். ஆனால் இந்த தடவை பல்கா இருக்க எவனோ ஜின்னை பிடிச்சி யாரா நீ எதுக்குடா இங்க ஒரு வாரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க தாத்தாவை மீட் பண்றதுக்காக வந்தேன். என் தாத்தாவோட பேரு மிஷிமா, என்னோட பேரு ஜின் கசாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அந்த பாடி கார்டு ஷாக் ஆயிருப்பான். அப்படியே ஜின்னை கூட்டிட்டு வந்து அவங்க தாத்தாட்டி விட்டுருவான். ஜின்னை அவங்க தாத்தாவை மீட் பண்ணும்போது அவங்க தாத்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நலம் கூட விசாரிச்சிருக்க மாட்டாரு. வந்து என் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜின்னுமே இல்ல, பிரச்சனை இல்லாத இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின்னோட தாத்தா அந்த பல்கால வெளியில போக சொல்லிட்டு, இப்போ இங்க நான் தாண்டா உன் பிரச்சனை, வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே எங்க தாத்தாவுக்கும் பேரனுக்குமான சண்டை நடக்குது. பெரியவர் அடிக்கிறடியே ஜின்னால தாக்கே பிடிக்க முடியல. அவரோட ஒவ்வொரு பஞ்சஸ்லயும் லைட்டிங் அண்ட் ஃபயர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அவமே பார்க்காம தாத்தா அந்த அடி அடிக்கிறாரு. 2-3 அடியிலேயே படுத்த ஜின்னை பார்த்து அவங்க தாத்தா, நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு அசிங்கம், நீ என் கண்ணு முன்னாடியே நிற்காது, இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, நான் உன்னுடைய சொந்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் வரல. எங்கள் அம்மாவை ஒரு கிரீன் கலர் டீமன் கொண்டுருச்சு. அவங்க சாகும்போது இந்த மாதிரி உங்கள் தாத்தாவை போய் மீட் பண்ண அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு செத்தாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். நீ எனக்கு உதவி பண்ணுறியோ இல்லையோ அந்த டீமனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, எங்கள் அம்மாவை போட்டு தள்ள அந்த கிரீன் கலர் டீமன் ஒரு வகையான ஆள். நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணு, நம்ம குடும்பத்தோட பேரை தூக்கி நிறுத்து அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. அப்படியே சில பல மணி நேரங்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க ஜின்னோடைய துணியை தைக்கிறதுக்காக ஒரு டெய்லரக்கா வந்திருப்பாங்க. அவங்க ஜின்னுக்கு அளவு எடுத்துட்டு இருக்கும்போது ஜின் அவனுடைய யூனிஃபார்ம்ல ஃப்ளேம்ஸ் இருக்க மாதிரி சொல்லி கேட்டிருப்பா, அதாவது நெருப்பு இருக்க மாதிரி. இந்த விஷயத்தை அந்த டெய்லரக்கா அவங்க தாத்தாட்ட சொல்லி கேட்க, அவனோட யூனிஃபார்ம்ல நெருப்பு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுக்கும். நம்ம ஹீரோ எதுக்காக கேட்டிருப்பானா, அவங்க அம்மா நெருப்புல தானே இறந்தாங்க, அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் இங்க ஒருத்தருடைய யூனிஃபார்ம்ல ஃப்ளேம்ஸ் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான மேட்டர். எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீ நிறைய எனிமீஸை பார்ப்பா, உன்னுடைய கிளான்னாலேயே உன்னை கொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் இப்போ உன் யூனிஃபார்ம்ல அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் இருக்க வேணாம் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்ல, இல்ல என் யூனிஃபார்ம்ல ஃப்ளேம்ஸ் இருந்தே தீரணும் அப்படின்ட்டு ஹீரோ அடம் பிடிப்பானா. இதை கேட்டு உங்க தாத்தா ரொம்பவே கோவமா, ஏன்டா தண்டமே, நீ முதல் நாள் வரும்போதே நீ ஒரு அனாதானாய் அப்படின்னு சொல்லி நீ அடிச்சு துரத்தி இருக்கணும்டா. உங்க அம்மா சாகும்போது கூட நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, உன்னால என்னடா புடுங்க முடிஞ்சது, நீ அதுக்கு ஒர்த்தி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு, உன்னுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணு, அப்புறம் வேணா நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு திட்டி விட்டுருவாரு. இந்த சீனரியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜின்னோட தாத்தா ஜின்னுக்கு ட்ரைனிங் தரதுக்காக ட்ரைனிங் ஏரியா கூட்டிட்டு வந்திருப்பாரு.
பெரியவர் ரிங்குக்குள்ள போக சொல்லி போக விட்டு அடிப்பாரு. சண்டைன்னு வந்துட்டு அம்மா அப்பா ஸ்டூடெண்ட் டீச்சர் லவர்னு எதுவுமே பார்க்கக்கூடாது. இந்த இடத்த கட்டினது உன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது என்னுடைய அப்பா. மிஷிமாசால எதையும் கிரியேட் பண்ணவும் முடியும், டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு அதுவும் அங்க பாரு, அங்க 2 லேட்டன்ஸ் இருக்கா, அந்த லேட்டன்ஸ்ல ஒன்று அவருடைய ரா ஹேண்ட்லேயே அவர் உடைச்சார். இது வரைக்கும் நீ கத்துக்கிட்டு இருந்த அந்த காசுமா ஸ்டைல்லாம் மிஷிமா ஸ்டைல் முன்னாடி ஜஸ்ட் வார்ம் அப் தான். ஓகே, நம்ம ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் உன் ஹேண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அடிக்க பழகு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் மிஷிமாவும் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது மிஷிமா மட்டும் காலால கிக் பண்ணிடுவார். என்னையும் சொல்லிட்டு நீங்க மட்டும் எதுக்கு காலால கிக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கையில சண்டை போற ட்ரைனிங் அப்படிங்கிறது உனக்கு தான், எனக்கு இல்லைனா எதை யூஸ் பண்ணி வேணும்னாலும் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். உன்னால இந்த ட்ரைனிங்கோட வழியை கொஞ்சம் கூட தாக்கே பிடிக்க முடியாது. ஒருவேளை தாக்கு பிடிக்காம நீ கிவ் அப் பண்ண போனீங்கன்னா உங்க அம்மாவுக்கு நடந்தது யோசிச்சுப்பாரு. உன் நாடி நரம்பு எல்லாத்திலுமே ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படிங்கிறது ஊடுருவி ஓடும். அப்படிலாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு ஜின்னுக்கு பயங்கர ஹார்டான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாரு. ஜின் கிட்ட முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குனா மிஷிமாவுடைய ஒரு அட்டாக்கே பிளாக் பண்ணியிருப்பான். மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு கல்லை கட்டி இதை உட அப்படின்னு சொல்ல, பட் ஜின்னால் உடைக்க முடியாது. பட் இதுவே மிஷிமா அடித்த அந்த ஒரே அடியில் அந்த கல் செதிலாக உடஞ்சிருக்கும். உன்னை அடிக்கும்போது உன் எனிமிக்கே வலிக்கணும், உன்னுடைய அல்டிமேட் டிஃபென்ஸ் கூட ஒரு அல்டிமேட்டான அஃபென்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்லுவார். அப்படியே சாப்பிட்ற டைமின் போது எவனோ ஒருத்தன் தாத்தா கிட்ட வந்து நீங்கள் கண்டுபிடிக்க சொன்ன டிவைஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ரொம்பவே செலவாயிடுச்சு, அதனால் அந்த காசை எனக்கு நீங்கள் தரீங்களா, இல்லை இந்த பொருளை வேற ஒருத்தன்ட்ட நான் விற்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய காசு தந்துட்டேன், அதுவும் போதாமல் நீ என்னை சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை எந்திரிச்சு அடிச்சா எனக்கு அசிங்கம், பேராண்டி அவனை போட்டு தரல அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கத்தியை நீட்ட அவசரப்பட்டே குமார் அப்படின்ட்டு ஜின்க்கு அவனுக்குமான சண்டை நடக்கும். ஜின் அப்படியே அவன் கத்தியை பிடிச்சி அவனை டவுன் பண்ண, பெரியவர் அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் ஜின் யோசிச்சு அவனை நாக் அவுட் பண்ணிடுவான். உன் ஆப்பனண்ட்டை போட்டு தள்ளுறதை பற்றி நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது, அப்படி யோசிச்சா உன் ஆப்பனண்ட் உன்னையை போட்டு தள்ளிடும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்லுவார். அதுவும் முக்கியமாக நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிற தெரியுது இல்லை, அந்த கிரீன் கலர் டீமன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்படியே வேற ஒரு சீனில் காட்ட மிஷிமா கிட்ட அந்த டெய்லர் அக்கா தான் மிஷிமாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவன் கொடுத்த பொருளுக்கும் அந்த கிரீன் கலர் டீமனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு. ஒரு செட் ஆஃப் ஃபைட்டர்ஸ்க்குலாம் என்னமோ ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் அந்த கிரீன் கலர் டீமனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச, ஜின் எங்க அம்மாவுக்கு அந்த கிரீன் கலர் டீமனை கண்டுபிடிக்கிறத பத்தி தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பெரியவர் உன்னோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங்ல தான் இருக்கணும், நீ உன் உயிரை பாதுகாத்துக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து இல்லை என் கிட்ட இருந்து. அப்படியே ட்ரைனிங் ரேங்க்ல கூட்டிட்டு போயிருப்பாரு. ட்ரைனிங் எப்போ முடியும்னா நீ எப்போ நீ டிஃபீட் பண்ற ரேஞ்சுக்கு வரையோ அப்பதான் முடியும், அப்ப நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு லெக் டே அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்க, அண்ட் தாத்தாவுக்கு பேரனுக்குமான முக்கியமான சண்டை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஜின்னோடைய பேண்ட்ல நெருப்போட சிம்பிள் இருக்கும், எப்போ நீ ஒர்த்தி ஆகிறியோ அப்போ இந்த மாதிரி பேண்ட் செஞ்சு தர அப்படின்ட்டு தாத்தா சொல்லியிருப்பாரு. முன்னாடி போக விட்டு தாத்தா பின்னாடி அடிப்பாரு. ஜின்னும் இந்த தடவை முன்னாடி இருந்ததோடவே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனுடைய மசில்ஸை பார்த்தாவே தெரியுது. அப்படியே ஜின்க்கு வெளியிலயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ஜின் யோசிச்சு பார்க்குறான். அப்போ மிஷிமா நான் கிங் ஆஃப் த அயன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டை இந்த தடவை நடத்த போறேன், இதுக்கு முன்னாடி நடத்தாததுக்கான காரணம் நீ அந்த அளவுக்கு ரெடியா இல்லை, பட் இந்த தடவை நீ பவர்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த டோர்னமெண்ட்டின் மூலியமா அந்த கிரீன் டீமனை எழுப்புறேன், நீ அப்போ பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய கிளான், அதாவது நம்ம குடும்பத்துக்காக நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படியே இவங்க 2 பேத்துக்கான ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஜின் பண்ண அந்த ஃபைனல் அட்டாக்ல மிஷிமாவையே ரத்தம் பார்க்க வச்சிருப்பான். மிஷிமாவையே டிஃபீட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்ததுனால ஜின்னோடைய ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறது முடியுது. தன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் மாதிரி தன்னுடைய ரா ஹேண்ட்ஸ்லேயே ஜின் அந்த லேண்டன் உடைப்பான். டோர்னமெண்ட் நடக்க போகிற இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய தாத்தாவுடைய செக்ரட்டரிமான அந்த பொண்ணு 2 பேருமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட நீ மிஷிமாவுடைய பேரை அப்படிங்கிறத பற்றி சொல்லாத, ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு இங்கே நிறைய எனிமிஸ் இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான். இவன் வேற யாருமே இல்லை, ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹவுராங். ஹீரோ ஒரு நாள் கூட சண்டை போடும்போது இவனை டிஃபீட் பண்ணிடுவான். அன்னையிலிருந்து இவன் ஹீரோவை டிஃபீட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்த நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸை கட்டுவாங்க.
காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்டோடைய பேட்டில் வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஃபைனல் ஃபைட்டோட 10 செகண்டுக்கான ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் ஹீரோடைய தாத்தாவான மிஷிமாவும் அண்ட் ஹீரோடைய அப்பாவான காசியாவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட இந்த பேட்டில் நான் பார்த்துருக்கேன், இது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, இது இந்த அளவுக்கு ரெடிகுலஸாக இருக்கிறதுனாலே அது கூகுள்லேருந்து தூக்கிட்டாங்க. ஐ மீன் வயலன்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தனால இங்கே ஒருத்த முடியை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான இவனோட பேர் தான் பால். பார்க்க ஜோக்கராட்ட இருக்கிறதுனால வீக்கெண்ட் மட்டும் நினச்சிடாத பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லுவான். பால் இந்த ஃபைட்டை நேரடியாக பார்த்தாரு. இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா கசுயாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் மிஷிமா கசுயாவை கொன்னுட்டாரு அப்படின்ட்டு ஒரு ரூமர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இவங்க எல்லாருமே சண்டை போட போகிற அந்த பேட்டில் எரினா டெஸ்டினேஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் அப்படியே சாயங்கால நேரமாக ஹீரோ தாத்தாவை மீட் பண்ணி என் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சண்டை போகிற வேலையை மட்டும் பாரு, அந்த டீமன் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை மட்டும்தான் தேடி வரும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இத்தனை ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இருக்கீங்க, அந்த டீமனோட வேலையை ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை டிஃபீட் பண்ணி அவங்களுடைய ஸ்பிரிட் எடுத்துக்கிறதா. நீ இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு நம்மளுடைய ஃபேமிலியோட பேரை பெருமிதம் படுத்து அண்ட் அதுக்கப்புறம் வர அந்த டீமனை பழி தீர்த்துக்கோ, அது வரைக்கும் நீ சண்டையில் மட்டும் ஃபோக்கஸ் ஆறு அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லுவார். அண்ட் இந்த செக்ரட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாத்தையுமே உலகம் முழுச இருக்க எல்லா மக்களுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அப்படியே ஒரு பயங்கர பில்டப்போட மிஷிமாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க, மிஷிமா அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இங்கே வந்திருக்க அனைத்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ்க்குமே என் வணக்கத்தை தெரிவிச்சுக்க, நாளைக்கு உங்கள் ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பெஸ்ட்டான ஃபைட்டர்ஸை மட்டும்தான் நான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கேன், பட் இங்கே எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியாது, பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட்டால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். அப்படியே பெரிய ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேருமே சாப்பிட போகும்போது நீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ சாப்பிட்டுட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப நம்ம ஹீரோவை ஒருத்தன் வழி மறைச்சு, அவனோட பேர் ஸ்மித், மிஷிமா உனக்கு ட்ரைனிங் தராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவன் ரொம்பவே கேவலமானவன், அவன் உனக்கு ட்ரைனிங் தரனா நீயும் அந்த மாதிரி ஒருத்தனாக தான் இருக்கணும், வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிட்டு களத்துல சந்திப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இது எல்லாத்தையுமே ட்ரோன்ல பார்த்த மிஷிமா என்ன ஒரு ஆணவம், அவன் செக்ரட்டரி கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்சே ஜின்னுக்கும் ஸ்மித்துக்கும் புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்த ஹீரோ நினா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம காசியாவை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பேரை கூட கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவன்லாம் உயிரோடு இருந்ததுக்கு செத்தது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அந்த இடத்துக்கு வந்த பால், நீ கேட்டதுக்கு சரியான பதில் நினா கிட்ட இருந்து வரலன்னு சொல்லி நீ கவலைப்படாத, இதோ நான் சொல்றேன் அப்படின்ட்டு பால் சொல்லிட்டு இருப்பான். நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமே என் மாஸ்டர் தான், எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, நாம எப்பவுமே சில ஒழுங்கு முறைகளோட தான் சண்டை போடணும், அப்பனா தான் ரிங்கை விட்டு வெளியில இருக்க அந்த வாழ்க்கையிலையும் நம்மளால ஒழுங்கு முறையில இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா கசுயா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடு இல்லாத முறை. ஃபர்ஸ்ட் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்ல கசுயாவுக்கும் மிஷிமாவுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் தான் அப்பாவுடைய மிஷிமாவை கசுயா அடின்னு அடித்து மலையிலேருந்து தூக்கி கீழே போட்டார். எப்படி மிஷிமா உயிர் பொழைச்சாரு அப்படிங்கிறது எங்கள் யாருக்குமே தெரியலை. அது இன்றைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. செகண்ட் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்டில் மிஷிமா திரும்ப வந்து அகைன் கசுயா கூட சண்டை போட்டு கசுயாவை டிஃபீட் பண்ணிட்டாரு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமும் மிஷிமா நிறுத்தாமல் கசுயாவை அடிச்சுக்கிட்டே இருந்தார். எங்கள் யாருக்கும் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சரியாக தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் மிஷிமா கசுயாவை கொண்டுட்டாரு. ஓகே, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஹீரோ உடனே போய் அவங்க தாத்தாவை மீட் பண்ணி, நீங்க தான் எங்க அப்பாவை போட்டு தள்ளினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் பையன் காசுயாவை நான் தான் போட்டு தள்ளேன். அவனுக்கு என் மேல இருந்த கோவம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவனுடைய டெவில் ஜீனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. அவன் எப்பயுமே மொரட்டுத்தனமாக தான் நடந்துக்குவான், பட் அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரொம்பவே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் எனக்கு வேற வழி தெரியாம நான் அவனை போட்டு தள்ளிட்டேன். அது எப்படி அவனுக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த ஆர்க், அதாவது அந்த டீமனுக்கும் டெவில் ஜீனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அந்த டீமன் வந்த நைட் அன்னைக்கு நீ சண்டை போட்டியா? ஆமா, சில லோக்கல் பசங்க கூட சண்டை போட்டேன். உன் டெவில் ஜீன் லைட்டா ட்ரிகர் ஆக அதை தேடி தான் அந்த கிரீன் கலர் டீமன் வந்திருக்கு. இதை கேட்ட ஹீரோ அம்மாவுடைய சாவுக்கு தானும் ஒரு காரணம் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்க அம்மா உனக்காக தான் உயிரை விட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த டீமனை நீ தான் பழி வாங்கணும். இப்போதைக்கு நீ அதை பத்தி யோசிக்காத, பேட்டிலை பத்தி மட்டும் யோசி அப்படின்ட்டு தாத்தா பேரண்டிக்கு பூஸ்டப் கொடுக்குறாரு. ஆனால் அப்படியே பேட்டில் நடக்க போற டைம் வந்துருச்சு. செக்ரட்டரி தாத்தா கிட்ட ஜின்னால அந்த டீமனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, பட் ஜின்னை பயன்படுத்தி தான் அந்த டீமனை பிடிக்க போறேன். அண்ட் ஜின் சண்டை போட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சண்டைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜின் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளோ ஜின்னோட ஃப்ரெண்டு தான். அண்ட் லிங்க் சொல்லி தான் ஜின்னுக்கு தெரியும் தான் கூட அடுத்து சண்டை போட போகிறது அந்த ஸ்மித் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஃபைட்டை வேர்ல்டு வைட் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேத்துக்கான ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மித் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் குங்ஃபூ ஃபைட்டர்.
நீ எதுக்கு இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி அடி வாங்குற, நீ கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஸ்மித்துமே நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் ஸ்மித்தை டிஃபீட் பண்ண வேற வழி இல்லாமல் அவனோட காலை உடைச்சிருவான். அவன் காலை உடைச்சதால அவனால் எந்திரிச்சு சண்டை போட முடியாது. இந்த பேட்டில் எது வரைக்கும் நடக்கும்னா 2 பேத்துல ஒருத்தர் கிவ் அப் பண்ணணும் இல்லைன்னா சாகணும். என்னதான் ஜின் வின் பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காது. ஹீரோட ஃப்ரெண்ட் ஹவுராங் நீ ஜெயிச்சிட்டடா ஏன்டா சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுக்கு கிவ் அப் பண்ணாமல் அவ்வளோ நேரம் சண்டை போறான், மிஷிமாஸ்டர் ஜெயிச்சே தீரணும் அப்படின்ட்டு போராடுறான். ஹவுராங் உன்னைய மாதிரி தான் ஜின், எல்லாருமே ஒரு காரணத்தோட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனால் அப்படியே அடுத்த பேட்டில் யாருன்னு சூஸ் பண்ணுறாங்க, லிங் வெர்சஸ் நீனா. நம்ம ஹீரோ லிங் கிட்ட வந்து கொஞ்சம் நீ பார்த்து சண்டை போடு, ஏன்னா உன் ஆப்போனன்ட்ல நிற்கிற நீனா ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். பட் லிங் அதை பற்றிலாம் ஒரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லா பேட்டில்ஸ்லையுமே ஜெயிச்சு பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வாங்குறது தான் வாசம். ஆனால் அப்படியே இவங்க 2 பேத்துக்கான ஃபைட் ஸ்டார்ட் ஆக அப்படியே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பெரியவர்கிட்ட போய் லிங் ரொம்பவே சின்ன பொண்ணு, அவள் இப்போ தான் 12ஆவதே படிச்சுட்டு இருக்கா, அவள் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது. அண்ட் முக்கியமான மேட்டர் ஆப்போசிட்டில் நிற்கிறது நீனா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பெரியவர் அவளுக்கும் வயசு தான் ஆகுதுங்கிறத மறந்துடுறாரு. நீ உன் ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆவா, அதே மாதிரி தான் லிங். பட் அவள் சில ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு தான் வின் பண்ணுவாள். எக்ஸாம்பிளுக்கு ஆப்பனண்ட்டோடைய பவர் என்னது, எப்படி அவங்கள டிஃபீட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபுல் ஆஃப் திங்கிங்கில் தான் அந்த மாதிரி சண்டையே போடுவாள். இப்போ கூட நீனாவை எதிர்த்து அவளுடைய பிளான் என்னவா இருக்கணும், அவகிட்ட இருந்து ரஷ் பண்ணி அவளோட ஸ்டெமினா எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணி அவளை டயர்டாக வச்சு வின் பண்ணுறதா லிங்கோட ஐடியாலஜி. அதேபடி லிங் இந்த பேட்டில் வின்னும் பண்ணிட்டா. ஹீரோ ஸ்மித்தை தேடி பேஷண்ட் வார்டுக்கு போக அங்கே ஸ்மித் இருந்திருக்க மாட்டான், ஏதோ ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருப்பான். ஜின் ஸ்மித் கிட்ட போக ஸ்மித்தும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா மிஷிமாவுடைய ஆளுங்க என்னையை பார்க்க வந்திருக்கிறது, அதாவது மிஷிமாவுடைய ஆளுங்க தங்களை தவிர வேற யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவன் சொல்ல வரான். நீ பண்ண காரியத்தால் என்னால் சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல உங்களுடைய ஸ்டைல்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா முன்னே இருந்ததை விட நீங்கள் பயங்கரமாக சண்டை போடலாம் அப்படின்னு ஜின் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிஷிமாவுடைய ஆள் கிடையாது அப்படின்னு ஜின் சொல்ல நீ மிஷிமாவுடைய ஆள் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு பர்சனலாக ட்ரைனிங் தரான், மிஷிமா உன்னையே யூஸ் பண்ணாதான் ட்ரை பண்ணுவான், உனக்கு தான் இந்த டோர்னமெண்ட்டே வச்சேன்னு கூட சொல்லுவான். உன்னால அவனுக்கு வேற ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதனால தான் அவனை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜின் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதுன்னு முடிச்சிட்டு இருப்பான். மிஷிமா உனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி தரல போல இருக்கு, அதனால தான் இப்படி அப்பாவே என் முன்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவான். அப்ப அந்த இடத்துக்கு மிஷிமாவே வந்துருவாரு. நீ சொல்றது கரெக்ட், ஜின் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தேன்னா உன்னை மாதிரி தோர்த்த ஒருத்த முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க மாட்டான். இந்நேரம் அவனுடைய அடுத்த ஃபைட்டுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஜின் நீ ஜெயிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும், அதால ஏற்படுற விளைவுகளை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை, நீ அவங்க கிட்ட இறக்கத்தையே காட்ட தேவையில்லை, உங்க கூட சண்டை போற ஒவ்வொருத்தரையும் உங்க அம்மாவை கொண்டு அந்த டீமனா யோசிச்சு, அப்பதான் அந்த ஒரிஜினல் டீமன் வந்தா கூட உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் அது கூட உன்னால சண்டை போட முடியும். இதெல்லாம் ஜின் யோசிச்சுட்டு அவனுடைய அடுத்த பேட்டில் கூட என்ட்ரா வரான். ஜின்னோடைய அடுத்த பேட்டில் அப்படிங்கிறது ஜின்னுக்கும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹவுராங்குக்குமானது. ஆனால் அப்படியே இவங்க 2 பேத்துக்கான பேட்டில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சண்டைக்கு நடுவில் ஜின் அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எப்பயுமே கோவத்தோட சண்டை போடக்கூடாது, நிதானத்தோட தான் சண்டை போடணும். அண்ட் மற்றவங்களை அடிச்சு நம்ம அதில் ஹாப்பினஸ் ஆகக்கூடாது. பட் ஜின்னோட தாத்தா சொன்னது அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம எப்பயுமே வெறியோட தான் சண்டை போடணும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் ஹவுராங்கி சும்மா சொல்ல முடியாது, அவனும் செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஹவுராங் ஃபுல்லாக லெக்கையே யூஸ் பண்ணுவான், பட் ஹீரோ ஃபுல்லாக ஹேண்டையே யூஸ் பண்ணுவான். பட் எண்ட் ஆஃப் த பேட்டில் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படிங்கிற ரீசன்னால ஜின் ஜெயிச்சிருவான். ஜின் ஹவுராங்கோடைய சட்டையை பிடிக்கும் போது ஜின் அடிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். பட் ஜின்னும் அடிக்காம விடு நண்பா அடுத்த சண்டையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்த மிஷிமா செம்ம கோவமாக ஆரம்பிச்சிருவார். லிங் ஹவுராங் அண்ட் ஜின் 2 பேத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி நீங்கள் சண்டை போடாதீங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம், அப்படி சண்டை போடுறதுனால தான் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஜின்னை டிஃபீட் பண்ணுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்ட்டு ஹவுராங் சொல்ல அதோட இந்த பார்ட் முடியுது. லிங்குக்கும் ஒரு டைகர் மாஸ்க் போட்டிருக்க அவனுடைய பேர் கிங், அவங்க 2 பேத்துக்குமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மாக் டவுன்லாம் போட்டு லிங்கை கிங் டிஃபீட் பண்ணிடுறான். அப்போ மயக்கம் போட்ட லிங் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்க அவளுடைய பக்கத்தில் ஜின்னு இருப்பான். ப்ளீஸ் மற்றவங்கள மாதிரி நீ அட்வைஸ்லாம் கொடுக்காது அப்படின்ட்டு லிங் சொல்ல நீ ஏன் வின் பண்ண ட்ரை பண்ணுறங்கிறது எனக்கு புரியுது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு, நீ ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானே இப்படி பண்ணுற. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங், அவங்க தான் எனக்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்க அந்த பொண்ணு தான் எங்கள் அம்மா, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய சாவுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நானே இங்கே வந்துருக்கேன். நான் பவர் ஆகிறதுலேயே ஃபோக்கஸாக இருந்தால ஃப்ரெண்ட்ஷிப்காக யாரையுமே சேர்த்துக்காம விட்டுட்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல விடு, அதான் நான் இருக்கேன்ல இப்போலேருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு லிங்க் சொல்லுவான். இது எல்லாத்தையுமே ஒரு கதை ஓரத்தில்
தூரத்துல இருந்து கிங் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்படியே சீனை வேற பக்கமா ஸ்வைப் பண்றாங்க. அடுத்த பேட்டில் கிங்குக்கும் பாலுக்குமான. அப்படியே மிஷிமா கிட்ட ஹீரோ வர, மிஷிமா ஹீரோ கிட்ட இது ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் அடுத்தவங்க கூட சண்டை போட போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிங்குக்கு பதிலாக வேற ஒருத்தன் தான் சண்டை போட்டுருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி அவன் இறந்ததுனால அதனாலதான் இந்த கிங் சண்டை போடுறான். இந்த பால்மியூ ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானவன். முன்னாடி டோர்னமெண்ட்ல இவன் தான் உங்க அப்பா கூட சண்டை போட்டான். உங்க அப்பா கிட்ட அந்த டெவில் ஜீன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பால் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அப்படியே பால் அண்ட் கிங் இவங்க 2 பேத்துக்குமான சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. கிங் பால்க்கு ஒரு லெக் ஸ்மேக்கை போட்டு அதோடைய பாலை டிஃபீட் பண்ணி இந்த பேட்டில் கிங் வின் பண்ணுறான். அடுத்து ஜின் கூட சண்டை போட போகிற அந்த ஆப்பனண்ட் கிங் ஆமா. ஆனால் அப்படியே மிஷிமாட்ட காட்டுறாங்க. மிஷிமா ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அந்த ஆக்ரி, அதாவது இந்த டீமன் இந்த இடத்துக்கு வந்தால் அதை பிடிக்கிறதுக்கு எல்லா பிளானுமே பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். எல்லா பிளானுமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்க அந்த டிவைஸ் மூலமாக அந்த டீமனை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார். அந்த சயின்டிஸ்ட்டை பேசி முடிச்சுட்டு மிஷிமா வெளியில் வர, மிஷிமாவை ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ணுவா. பட் மிஷிமா அந்த பொண்ணை தூக்கி அடிச்சிடறாரு. அந்த பொண்ணுமே பெரியவர், நீங்கள் கையில் வச்சிருக்க பெண்டன்ட் எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் உங்கள் அம்மாவோடது கிடையாது அப்படின்ட்டு மிஷிமா கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம அந்த பொண்ணை கொல்ற ரேஞ்சுக்கு போயிடுவாரு. இப்போ கரெக்டாக ஜின் வந்து தடுக்க, டே நீ போய் அடுத்த சண்டைக்கு ட்ரைனிங் எடு, உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாமே அடுத்த ஃபைட்டை பற்றி தான் இருக்கணும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்ல, இவ தான் முதல்ல என்னை அட்டாக் பண்ண வந்தா, இந்த பொண்ணை நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ட்டு மிஷிமா சொல்ல, நீங்கள் இந்த பொண்ணை கொல்லக்கூடாது, நான் எப்படி என் சண்டையில் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணுமோ அதேபடி நீங்களும் இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுல கான்சென்ட்ரேஷனாக இருக்கும், நான் பார்த்துக்கிற தாத்தா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு ஜின் சொல்ல, இதை கேட்ட மிஷிமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. அந்த பொண்ணுமே ஹீரோ கிட்ட, நீ அவனை தாத்தான் தானே சொன்ன, அப்போ நீ அவனை மாதிரி ஈவிலாக இருக்கணும், அவன் தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டு இந்த பெண்டன்ட்டை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பெண்டன்ட்டை ஒரு ரிவர்ல இருந்து எடுத்தாரு. எனக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒன்று ரிலேஷன்ஷிப் பாண்ட்லாம் கிடையாது, நானே கடமைக்காக தான் அவங்க கூட இருந்துட்டு இருக்கேன். அந்த பெண்டன்ட்டை ரிவர்ல வச்சதே எங்க அம்மா தான், அந்த பெண்டன்ட்டை வச்சு ஆக்ரேவை சமன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ என்னமா பிரச்சனை, உனக்கு இந்த பெண்டன்ட் தானே வேணும், இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே இங்க இருந்து கிளம்பிடு, அவர்கிட்ட பேசி நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஜின் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணுமே சரி ஓகே, நீ அந்த கிங் கூட தானே சண்டை போட போற, உண்மையை சொல்லணுமா அந்த கிங் உன்னைய மாதிரி தான், அவன் அனாதையா இருக்கும்போது ஒரு மாஸ்டர் அவனை எடுத்து அவனுக்கு ட்ரைனிங் தந்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவன் மாஸ்டருடைய பேர் தான் கிங், அந்த பேர் தான் தூக்கி அவன் வச்சுக்கிட்டான். அவனுடைய மாஸ்டரையும் அந்த ஆக்ரே கில் பண்ணிருச்சு. அவன் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அனாதை குழந்தைகளுக்காக சர்வ் பண்ணலாம்னு இருக்கான். பட் நீயும் உங்க அம்மாவுக்காக பழி தீர்க்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இதை கேட்ட ஜின் லைட்டா ஒரி பண்ற மாதிரி அங்க சீனரி போகும். ஆனா அப்படியே ஜின்க்கும் கிங்க்குமான பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி கிங்கை நாக் அவுட் பண்ணி ஜின் இந்த பேட்டில் வின் பண்ணிடுறான். இதை பார்த்து எல்லாத்துக்குமே ஹாப்பி, ஒருத்தரை தவிர மிஷிமாவுக்கு மட்டும். ஏன்னா இன்னும் அந்த ஆக்ரிங்க வர, ஜின் கிங் கிட்ட போய் இந்த டோர்னமெண்ட்ல நான் ஜெயிச்ச பணம் எல்லாத்தையுமே உங்ககிட்டே கொடுத்துட்றேன், அந்த ஆர்பனேஜஸ்க்காக நீ சர்வ் பண்ணுவியோ இல்லை நீ அந்த பணத்தை வச்சுக்குவியோ என்னமோ பண்ணிக்கோ, பட் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோ கிட்ட மிஷிமா வந்து, மிஷிமா ஜின் கிட்ட இந்த டோர்னமெண்ட் ஆஃப் அயன் ஃபிஸ்ட்ல நீ வின் பண்றதுக்கு இன்னும் ஒருத்தரை டிஃபீட் பண்ண, அது யாருன்னா அது நான் தான். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. பிகாஸ் 2 எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டர்ஸ் கிடையிலான சண்டை, தாத்தா பேரண்டிக்கான சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க தான் அந்த டீமனை சமன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஆமா நான் தான் சமன் பண்ணேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மிஷிமா கேட்க, கிளவா இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு நீ தான் காரணம், எங்கள் அம்மாவை மட்டும் இல்லை நீ எவ்வளவோ நல்ல ஃபைட்டர்ஸை கொண்டிருக்க, ஆனால் நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறேன்.
அம்மா சொல்லி தந்த கசுயா ஸ்டைல் அட்டாக்ஸ் அண்ட் தன்னுடைய தாத்தா சொல்லி தந்த மிஷிமா ஸ்டைல் அட்டாக் ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி ஜின் தன்னுடைய கிராண்ட் ஃபாதர் மிஷிமாவை டிஃபீட் பண்ணிடுறான். மிஷிமாவுக்கு ஃபைனல் ப்ளோவை தரும்போது மிஷிமாவுடைய பேக்கெட்லேருந்து அந்த பெண்டன்ட் கீழே விழுந்துரும். அந்த பெண்டன்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த பெண்டன்ட்லேருந்து வெளியேறின ஒரு கிரீன் கலர் லைட் வானத்துக்கு போய் சேர அது மூலமாக அந்த ஆக்ரே பூமிக்கு வந்து சேரும். ஹீரோ அண்ட் ஆக்ரே ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்க ஹீரோவுக்கு பழி வாங்குற நேரம் வந்துருச்சு. ஆக்ரே ஒரு அடி அடிக்க ஹீரோ தள்ளி போய் விழுவான். ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இது ஜின்னோடைய ஃபைட். ஒன்று அவன் அந்த டீமனை கொல்லணும், இல்லை அந்த டீமனால் அவன் செத்து போகணும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்லுவான். ஹீரோவுக்கும் டீமனுக்குமான சண்டை அப்படியே நடக்குது. ஜின் இத்தனை நாளாக எடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே ரிமெம்பரன்ஸ் வச்சு ஃபைனலாக அந்த ஆர்கை டிஃபீட் பண்ணுறான். டிஃபீட்டான ஆர்கை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பெரியவர் வர அது ஆல்ரெடி செத்துருச்சு அப்படின்னு ஜின் சொல்லுவோம். உனக்கு எனக்கு இருந்த உறவு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ போடா கிளவ அப்படின்ட்டு ஜின் அந்த இடத்த விட்டு கிளம்ப. நீங்கள் இருந்து போகக்கூடாது, நீங்கள் நிற்கிறதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்ல. ஆமாம் நீ தான் காரணம், நீ தான் எங்கள் அம்மாவை கொண்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க, நான் உன்னை கொல்லாமல் விடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்ட்டு ஜின் சொல்ல வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய லேசர் லைட் ஒரு கிரீன் கலர் லைட் அந்த ஆர்க் மேலே பட்டு அந்த ஆர்க் அப்படியே அவேக் ஆகுது. அவேக்கனா இருக்க அந்த டீமன் பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ஹீரோவை நோக்கி அந்த ஆக்ரே அட்டாக் பண்ண வர ஹீரோவுமே எதிர்த்து சண்டை போடுவான். பட் இந்த தடவை அந்த ஆக்ரே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவுக்கு உதவி பண்ணுவாங்க. என்னதான் அவங்கெல்லாம் அந்த ஆக்ரேக்கு ஈக்குவலைஸ் கொடுத்து சண்டை போட்டாலுமே அந்த ஆக்ரே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆக்ரே அப்படியே லிங்கோட கழுத்தை பிடிச்சி நசுக்க இந்த சீன் பார்க்கறதுக்கு அந்த டீமன் ஹீரோடைய அம்மாவை கழுத்தை பிடிச்சிருந்த அந்த சீன் ஹீரோக்கு ஞாபகப்படுத்த ஜின் பயங்கர பூஸ்டப் ஆகி இந்த தடவை அந்த டீமன் கூட 1 vs 1 ஃபைட் போடுவான். ஃபைனலாக ஜின் அந்த ஆக்ரேவை டிஃபீட் பண்ணி முடிக்கிறான். ஹீரோ அந்த ஆக்ரேவா அவனுடைய டெவில் ஜீன் யூஸ் பண்ணி தான் டிஃபீட் பண்ணியிருப்பான். இதை பார்த்த மிஷிமா உங்கள் அப்பனை மாதிரி தாண்டா நீயும் இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த டெவில் ஜீன் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்னைய மாதிரியோ எங்கள் அப்பாவை மாதிரியோ கிடையாது. அப்போ மிஷிமா அவர்கிட்ட இருக்க கன்னை வச்சு ஜின்னை ஃபயர் பண்ண ஜின் அப்படியே சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அந்த ஆக்ரே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவனை பயன்படுத்துகிறான். ஆனால் இன்றைக்கி இவனே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிறான். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்க ஜின் அப்படியே ஹலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜின் அவங்க அம்மாட்ட என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு எமோஷ்னலாக சொல்லுவான். ஆனால் அப்படியே ஜின்னோட பாடியில் பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. அப்படியே ஜின் ஒரு பியூர் டெவிலாக மாதிரி நிற்பான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிழவன் தான் அப்படின்ட்டு பெரியவரை போட்டு பொணாடி அடிக்க, இப்போ ஜின் ஒரு செகண்ட் அடிக்கிறத நிறுத்த, கமான் நீ என்னைய கொல்லு, இப்போ தான் நீ மிஷிமாவாக மாறிட்டு இருக்க, ஒரு பியூர் மிஷிமாவாக மாறு அப்படின்னு சொல்லுவான். டேக்கன் ஸ்டோரி லைன் கேம்ஸ் விளையாடிருந்தீங்கன்னா இதோட டீப்பான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜின்னும் கையை வாங்கிட்டு நான் ஒன்றும் உன்னைய மாதிரி கிடையாது அப்படின்ட்டு மிஷிமாவை பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுட்டு அவர்கிட்ட இருக்க பெண்டன்ட்டை வாங்கி லிங்க் கிட்ட தந்துட்டு அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போகிற வழியில் இருக்கிற தன்னுடைய தாத்தாவுடைய முகம் பதிச்ச மவுண்டெயினை ஒரே பஞ்சில் உடச்சிரிஞ்சிட்டு அந்த நோக்கி போவான். இதோட டேக்கன் பிளட் லைன் அனிமேவுடைய சீசன் 1 முடியுது. இன்னும் சீசன் 2 ரிலீஸ் ஆகல. சீசன் 2 ரிலீஸ் ஆனால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இதே மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அப்படியே கமெண்ட்ல இந்த அனிமே எப்படி இருந்துச்சு, இந்த அனிமேவுடைய ரேட்டிங்கை சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.